விழுப்புரம் நகர பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் தவறுதலாக மின்சார கம்பியை பிடித்துள்ளனர். இதில் 12 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் 7 வயது சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். விரட்டிக்குப்பம் சாலை ராஜன் நகரில் பரந்தாமன் என்பவர் புதிதாக வீடு கட்டி வருகிறார். இந்த வீட்டின் மாடியில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் கிருத்விக், கிஷோர் ராகவ் ஆகியோர் தவறுதலாக மின்சார கம்பியை தொட்டுள்ளனர். அப்போது மின்சாரம் தாக்கியதில் கிஷோர் ராகவ் அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். மற்றொரு சிறுவனான கிருத்விக் படுகாயமடைந்தார். அலறல் சத்தம் கேட்டு ஓடிச் சென்று பார்த்த உறவினர்கள் உயிரிழந்த சிறுவனின் உடலை பார்த்து கதறி அழுதனர். பரந்தாமன் கட்டி வரும் வீட்டுக்கு அருகே மின்சார கம்பிகள் செல்வதால் கட்டுமானத்தை மாற்றியமைக்க 6 மாதங்களுக்கு முன்னரே 4 முறை மின்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதையடுத்து புதிய வீட்டின் கட்டுமான பணியை 6 மாதங்களாக கிடப்பில் போட்டிருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது.